ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக கேட்குதுன்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? நீங்கள் கால் பேசும்போதும் இல்லை மூவி பார்த்துட்டு இருக்கும்போது வால்யூம் ஃபுல்லாக வச்சா கூட பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக வருதுன்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? மொபைல் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அதுவே நாளுக்கு நாள் யூஸ் பண்ண பார்த்தா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகவே போயிட்டு இருக்கும். உங்கள் மொபைலில் வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மொபைலில் இருக்கிற டஸ்ட் எப்படி க்ளீன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். அது ஃப்ரண்ட் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இயர் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, லவுட் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போயே மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குட்டிஸ் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் டஸ்ட் அடித்து சவுண்டு சரியாக வரலையா? ஒருவேளை உங்கள் மொபைல் தண்ணியில் விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட் சவுண்டே கேட்கலையா? இதுக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டெப்லாம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி கிளிக் டெவலப் பண்ணிக்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் க்ளீன் அப்படி ஆப்ஷன் வரும். அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் க்ளீனர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளீனர், மேனுவல் க்ளீனர், வைப்ரேட் க்ளீனர் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க உங்கள் மொபைல் வால்யூமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்து ஆட்டோ க்ளீனர் ஆப்ஷன் கொடுங்க. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரா இல்லை இயர் ஸ்பீக்கர் 2 காட்டும். இதில் ஃப்ரண்ட்டுன்னா கால் பேசுகிற அந்த ஸ்பீக்கரு, அதே பார்த்து இயர் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காட்டும். இதில் பார்த்து நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரண்ட் கொடுத்து பேக் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்து அந்த பர்சன்டேஜ் ஓட ஆரம்பிச்சு 100% அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து வால்யூம் பூஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் மொபைலுக்கு டஸ்ட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் எப்படி வந்து பாருங்கள். இல்லை திரும்பி வரலனாங்க திரும்பி க்ளீன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தா மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க. மேனுவலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சியில் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து ஆட்டோமேட்டிக் க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இயர்பீஸில் இருக்க டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண போதும் மேலே ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு 100% இருக்கு இல்லையா? ஜஸ்ட் நீங்கள் அதை மேலே ஏற்ற பார்த்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியில் ஏற வரைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் க்ளீனாக ஆரம்பிச்சிடும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரேட் க்ளீன் ஆப்ஷன் இருக்கும். நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வைப்ரேட் சரி ஒர்க் ஆகாமல் போகலாம். அது எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். சில இந்த வைப்ரேட் ஸ்ட்ராங்கு நார்மல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ண பார்த்து இப்போ உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்து உங்கள் மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி வேறு இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சு கேட்டிங்கனாக்கா சவுண்ட் அதிக டிஆர்எஸ் ஸ்பீட் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்பீக்கர் ஒர்க் ஆச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இப்போயே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.